Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75ல இருந்து 66th ப்ராப்ளமான எடிட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த அப்ரோச் வந்து பாத்துறலாம். இது வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 strings கொடுத்திருக்காங்க. அதாவது word 1 word 2 அப்படின்ற ரெண்டு strings கொடுத்திருக்காங்க. Return the minimum number of operation required to convert word 1 into word 2. அதாவது நம்ம word 1 word 2 வந்து மாத்த போறோம். எத்தனை ஆபரேஷன்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பட் அதுல எது மினிமமா இருக்கோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. You have the following 3 operation. அந்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்றது இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம இன்சர்ட் கேரக்டர், ஒரு கேரக்டரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட்னா அந்த இடத்துல வந்து நம்ம வைக்கிறது. டெலீட் பண்ணணும் அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ்னா அதுக்கு பதிலாக இன்னொரு கேரக்டரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். வேர்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா HORSE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர்ட் 2ல ROS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து வேர்ட் 1, இது வந்து வேர்ட் 2. இப்போ வந்து நம்ம அந்த வேர்ட் 1 வேர்ட் 2 மாற்றணும். ஸோ நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் மினிமம் ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்றத தான் நம்ம அவுட்புட்ல கொடுக்க போறோம். எந்த விதத்தில் வேணாலும் சால்வ் பண்ணலாம். பட் அதில் மினிமம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பிளனேஷன்ல அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ஸை வந்து ரார்ஸ் அப்படின்னு மாத்துறாங்க. அதாவது இந்த ஹெச்சை வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க ஆர்னால. ஸோ இப்போ நான் நம்ம ரீப்ளேஸ்ன்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ RORSE அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அவுட்புட்டே தான் நம்ம பார்க்கணும். ROS இருக்கு. ஸோ இந்த 2 கேரக்டர் நம்மளுக்கு இந்த கேரக்டர் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேரக்டர் நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஆப்ரேஷன். ஸோ 2 ஆயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ROS வந்துருச்சு. ஸோ அந்த நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதையும் நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த இதையும் டெலீட் பண்ணியிருக்கோம். அதான் 3. ஸோ 3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். 3 ஆப்ரேஷன் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ஸ் வந்து ராஸ் அப்படின்னு மாறிடுது. ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்றது இருக்கும். 3 இதான் வந்து அவுட்புட்டு. இதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிள் 2ஐயும் நீங்கள் வந்து நீங்களே ட்ரை ரன் பண்ணி பாருங்க. எப்படி வேர்ட் 1 வந்துட்டு வேர்ட் 2 மாத்துறாங்க அப்படின்றத. ஸோ அதுக்கான பேசிக் அப்ரோச் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. அதை நீங்கள் எம்டி ஸ்ட்ரிங்காகவே மாற்றணும் அப்படின்னா எத்தனை ஆப்ரேஷன், எடிட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது எத்தனை ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ அதோட எடிட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா நம்ம வந்து எம்டியாக தான் வச்சுருக்கோம். நம்மளுக்கு அவுட்புட்லையும் திருப்பி எம்டியாக தான் வரும். இதை இன்புட்னு வச்சுக்கோங்க, இதை அவுட்புட்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்டியாக மாற்றணும்னா நம்மளுக்கு எந்த ஆப்ரேஷனுமே அங்கே லிட்டரலாக நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ அதனால அவுட்புட் வந்து 0 அப்படின்றது தான் வரும். இப்போ எம்டி ஸ்ட்ரிங் இருக்குது. இதில் வந்து ஏபி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய அவுட்புட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எம்டி ஸ்ட்ரிங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏவை ஆட் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு இன்சர்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ஆட் பண்ணுவீங்க. அது ஒரு இன்சர்ஷன். இப்போ நம்ம எது டோட்டலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அந்த அவுட்புட்டில் வந்து 2 அப்படின்றத கொடுத்துருக்கேன். இதெல்லாமே வந்துட்டு ஒரு பேஸ் கேஸ். இப்போ ஏபியை பிஏவா மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏபியை பிஏவா மாற்றணும். இதை வந்து 2 விதத்தில் பண்ணலாம். ஒரு இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெலீட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறது. அதாவது இந்த இடத்துல ஏபி இருக்கா, ஸோ இப்போ நம்ம அதை பிஏவாக மாற்றணும். இதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இதை இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ டெலீட் பண்ணுறது ஒரு ஆப்ரேஷன், இங்கே ஆட் பண்ணுறது ஒரு ஆப்ரேஷன், நம்மளுக்கு 2 வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏபியை பிஏவா இன்னொரு விதத்தில் எப்படி மாற்றலாம்னா ரீப்ளேஸ் போத், ரெண்டத்தையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஏவை பியாக மாற்றுறோம். ஸோ இது ஒரு ஆப்ரேஷன், ரீப்ளேஸ் ஆப்ரேஷன். பிஏ ஏவா மாற்றுறோம், இது ஒரு ஆப்ரேஷன். ஸோ 1 + 1 நம்மளுக்கு வந்து 2. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் வந்து 2 தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால இங்கே 2ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஸை பிஏஎஸ்ஸாக மாற்றணும். இப்போ ஏபிஎஸ் இருக்குது, பிஏஎஸ்ஸாக மாற்ற போகிறோம். ஏபிபிஏ நம்ம ஆல்ரெடி இதைத்தான் இங்கே நம்ம சால்வ் பண்ணி என்ன அவுட்புட் கண்டுபிடிச்சிருக்கோம் 2. ஸோ அது 2ன்னு வச்சுக்கலாம். இங்கே எஸ் இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது. ஸோ எந்த வித சேஞ்சுமே நம்ம பண்ண தேவையில்லை. லிட்டரலாக இப்போ எம்டி இருக்குன்னா எம்டியாக மாற்றுறதுக்கு நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல எஸ் இருக்குது. எஸ்ஸாகவே அவுட்புட் வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸோ அவுட்புட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிசியை பிஏடியாக மாற்றணும். இப்போ ஏபியை பிஏவாக மாற்ற நம்மளுக்கு என்னென்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ 2. ஸோ அதை 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ சியை வந்து டியாக மாற்றணும். ஸோ சியை டியாக மாற்றுறதுக்கு நம்ம எதர் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு 1 ஆகும். ஸோ மொத்தமாக 3 அதுதான் அவுட்புட் வரும். ஸோ அதுக்காக தான் இங்கே 3 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த மெத்தட் வந்து பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ட் 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு வேர்ட் 2. என்னன்னா ஏபிசி இருக்குது, இங்கே வந்து நம்ம பிஏடி எடுத்திருக்கோம். ஸோ ஏபிசியை நம்ம பிஏடியாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கேஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ எம்டியாக வச்சுக்க நம்மளுக்கு என்ன வேணும், என்ன ஆல்ரெடி நான் இங்கே சொன்ன மாதிரி எம்டியாக வச்சுக்கோம்னா நம்மளுக்கு 0 தான். ஸோ அதனால 0 அப்படின்றத போட்டுக்கிறோம். இப்போ ஏன்னு இருக்குது, அதை எம்டியாக மாற்றணும்னா நம்ம அதை டெலீட் பண்ணணும். ஸோ நம்ம டெலீட் பண்ணுறது ஒரு ஆப்ரேஷன். ஸோ அதனால 1 அப்படின்றத போட்டிருக்கேன். அதே மாதிரி பிஏ எம்டியாக அதாவது இது ரெண்டத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்போ ஏபிஏ எம்டியாக மாற்றோம்னா ஏவை டெலீட் பண்ணணும், நெக்ஸ்ட் பிஏ டெலீட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 2 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால 2 அப்படின்றத கொடுத்துருக்கேன்.
அதே மாதிரி தான் அடுத்து ஏபிசியை நம்ம எம்டியாக மாற்றணும். அப்போ ஏவன் டெலிட் பண்ணணும், பிஏன் டெலிட் பண்ணணும், சிஏவன் டெலிட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு 3 ஆப்ரேஷன்ஸ் வருது. அதே மாதிரி இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பிஏ வந்து நம்ம எம்டி ஆக்கணும்னா பிஏ வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம். ஸோ அதனால ஒரு ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு ஏவை வந்து அதாவது பிஏவை சேர்த்து நம்ம வந்து எம்டி ஆக்கணும்னா இது ரெண்டுத்தையும் டெலிட் பண்ணுறோம். ஸோ அதனால 2 வந்துடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பிஏ டிஎஸ்சி மூணுத்தையுமே சேர்த்து எடுத்துக்கிறோம். இது மூணுத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். இது எம்டி ஆக்கணும்னா பிஏ டெலிட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஏவை டெலிட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டிஏ டெலிட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து 3 ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதனால 3 அப்படின்றத இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ். இந்த இடத்த சால்வ் பண்ண போகிறோம். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ வந்துட்டு ஏவை நம்ம பி ஆக்கணும். சரியா? ஏவை வந்து நம்ம பி ஆக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஏவை நம்ம பி ஆக்கணும் அப்படின்னா ஏவை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பதிலாக பி ஆட் பண்ணோம். டெலிட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு 2 டைம் ப்ராசஸ் ஆகுது. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் யூஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், ஏவா அப்படியே அது பியாக மாற்றிடும். ஸோ அப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் தான் தேவைப்படுது. ஸோ இதில் எது மினிமம் பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த இடத்த பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து 3 டைரக்ஷனில் செக் பண்ணணும். ஒன்று வந்து டாப், ஒன்று வந்து லெஃப்ட்டு, ஒன்று வந்து டயகனலாக நம்ம செக் பண்ணுறோம். ஸோ நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ஒன்று ஆட் பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோன்னா அபோலேருந்து ஒன்று ஆட் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணால் டயகனலேருந்து ஒரு இதை ப்ளஸ் பண்ணணும். ஸோ எது மினிமமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த இடத்த நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த 3 டைரக்ஷன் பாருங்கள், அபோ, டயகனல் அண்ட் சைடில். இது மூணுத்தில் எது மினிமம்? 0 1 1 இருக்குது. ஸோ நம்மளுக்கு 0 தான் மினிமம். ஸோ அதோட நம்ம வந்து 1 ஆட் பண்ண போகணும். இந்த இடத்துக்கு வருவோம். பின்னு சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருக்கனால நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த 1 அப்படியே வரும். சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுருங்க. சி இருக்குது அப்படின்னா சிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடம் அது சரியா? அப்போ அது 3 டைரக்ஷன்லையுமே பார்க்குறோம். நம்மளுக்கு எது மினிமமாக இருக்குது? 1 தான் மினிமமாக இருக்குது. ஸோ அதனால் அது கூட ஒரு இதை ஆட் பண்ணி இந்த இடத்துல போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ நீங்கள் 1 வச்சுக்கலாம். ஏ சேமாக இருக்கனால இது 3த்துலேயும் நீங்கள் பார்க்குறீங்க. எது மினிமமோ அதை அப்படியே வந்து சேமாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிளேஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 1 1 இருக்குது. இதில் எது மினிமம்னா 3மே வந்து 1 தான். ஸோ அதனால் மினிமம் வந்து 1 தான். ஸோ அது கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். ஸோ அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ்க்கு வரும்போது நம்ம இதுவா இல்லை இந்த சைட் பார்க்குறோம். இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 + 1 அதாவது 1+ நம்ம அது கூட 1 ஆட் பண்ணுறோம். ஸோ 2 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு வரும்போது அபோவ், டயகனல், லெஃப்ட். இது வந்து சின்னது மினிமம் கூட ஒன்று ஆட் பண்ணி போட்டுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 3 டயகனலையும் பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து 1 தான் மினிமம். ஸோ அது கூட ஒன்று ஆட் பண்ணுறோம். 2 அப்படின்றது அவுட்புட்டில் வரும். அதை நம்ம போட்டுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 3 பொசிஷன் பார்க்குறோம். நம்ம வந்து இந்த 3 பொசிஷன்லையும் பார்க்குறோம். எது மினிமம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 சைடுமே 2 2 2 தான் இருக்குது. ஸோ அது கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம். 3 அப்படின்றது அவுட்புட்டில் வரும். ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம இங்கே சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 3 அப்படின்றது தான் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்படி தான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். இன்கேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்க வேல்யூவும் இங்கே இருக்க வேல்யூவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது 3த்தையும் நம்ம எது செக் பண்ணுறோம், எது டயகனலில் இருக்கோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல போடணும். நாட் மினிமம், எது டயகனலில் இருக்கோ அதை வந்து போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல பிபி செக் பண்ணும்போது இது 3த்தையும் பார்க்குறோம். எது டயகனலில் இருக்குது? 1 இருக்குது. ஸோ அந்த 1 தான் இந்த இடத்துல போடுறோம். மினிமம் வந்து போடக்கூடாது. நான் அந்த இடத்துல தப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி ஆஃப் இந்த இடத்துல இருக்குது விச் இஸ் ஜேஐ அப்படின்றத தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி சால்வ் திஸ் ப்ராப்ளம். இதுக்கான கோடிங் பார்ட் வந்து இப்போ பார்த்துடலாம். LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி 65 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க என்ன செக் பண்ணலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எடிட் டிஸ்டன்ஸ்க்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். நான் பைத்தான் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிபி கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 லூப் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் 1 அண்ட் வேர்ட் 2 நம்ம அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக இங்க ஏன் +1 ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி வந்து எம்டி ஸ்ட்ரிங் கேஸையுமே கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ அதுக்காக +1 அப்படின்றத போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். இது வந்து நம்ம பேஸ் கேஸ் பண்ணோம்ல, லைக் 0 1 2 3 அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா 0 1 2 3. இதுக்காக அந்த பேஸ் கேஸ்க்காக நம்ம வந்து இந்த ஃபார் லூப் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆக்சுவலா வர போறோம். ஸோ அதே மாதிரி JI போட்டுக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து வேர்ட் 2 + 1 வரைக்கும் போகும். செகண்ட் ஃபார் லூப் வந்து வேர்ட் 1 + 1 வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கோம்னா ரெண்டுமே இப்போ சேமா இருந்துச்சு அப்படின்னா டயகனல்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம போடணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல லாஸ்டா. ஸோ அதுதான் இப்போ ரெண்டுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா அதாவது வேர்ட் ஆஃப் I - 1
ஈக்குவல் டு வேர்ட் ஆஃப் ஜே மைனஸ் ஒன் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம டிபி ஆஃப் ஜேஐல என்ன போடுறோம்னா ஜே மைனஸ் ஒன் அண்ட் ஐ மைனஸ் ஒன் விச் இஸ் த டயகனல் வேல்யூ. அந்த வேல்யூ வந்து டயகனல் வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துல போடுறோம். அப்படி இல்ல அப்படின்னா சேமா இல்ல டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஃபார் லூப்லயும் அது என்ன பண்ணும்னா இந்த மூணுத்தை எடுத்துக்கும். இந்த மூணுத்துல எது மினிமமோ அதை வந்து நம்ம டிபி ஆஃப் ஜேஐக்கு அசைன் பண்றோம். அது கூட +1 ஆட் பண்றோம். நம்ம வந்து மூணுத்துல எது மினிமமோ அது கூட +1 ஆட் பண்ணோம்ல. சோ அதை அப்படியே கோடிங்க்கு கன்வெர்ட் பண்ணிருக்கேன். சோ டிபி ஆஃப் ஜே ஐ மைனஸ் ஒன் அப்படின்னா லெஃப்ட் சைடு அண்ட் டிபி ஆஃப் ஜே மைனஸ் ஒன் ஐ அப்படின்னா அது வந்து அபோவ் ஸ்ட்ரைட் அபோவா இருக்குது. அண்ட் வந்து டயகனல்ல இருக்கிறத வந்து அப்பர் லெஃப்ட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இது மூணுத்துல எது மினிமமோ அதை எடுத்துட்டு அந்த வேல்யூ கூட வந்து 1 ஆட் பண்ணிக்கும். இது வந்து எல்ஸ் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் சேமா இருந்துச்சுன்னா டயகனல்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து அப்படியே வந்துடும். லாஸ்ட் நம்ம வந்து எதை ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா லைன் ஆஃப் வேர்ட் 2 அண்ட் லைன் ஆஃப் வேர்ட் 1 வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆகிடுச்சு. ரன் ஆகி முடிச்ச உடனே இந்த கோட் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது இடத்துல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். இல்ல இந்த வீடியோல உங்களுக்கு சொன்னது எல்லாமே புரிஞ்சுச்சு அப்படின்னா அதுக்குமே கமெண்ட் ரெஸ்பாண்ட் கொடுங்க. ஸோ கோடுமே சக்ஸஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகிடுச்சு. பார்க்கலாம். until then bye from me.